மச்சான் நான் என் பேரை மாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. சூப்பர்ரா. இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. சிவராஜ் சித்த வைத்தியசாலை தெரியுமா உனக்கு? டேய் அதுக்கு பக்கத்துலடா. பெயரியல் பேராசான் நியூமராலஜியின் தாத்தா டாக்டர் கல்வி குணசேகர் ராஜா. பெயர் என்பது ஒருவரின் வாழ்க்கைக்கான மூலம், ஆதாரம். உங்கள் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்றினால் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்னாரின் வெளிநாட்டு பயண விவரங்கள். குதூகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, குங்ஃபூ கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. அதான் தம்பி, உங்க பேரு கேசவன். 7லே பிறந்து 7லே பேர் வச்சா எப்படி விளங்கும்? விளங்காது. ஆனால் இதுக்கு மாத்து ரெமெடி ஒன்று இருக்கு. இதோட கூட்டுத்தொகை 9 வருது. அந்த 9 தூக்கி இங்கே போட்டிங்கன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். இப்போ படிங்க. கேனயன். சொல்லும் போது எவ்வளோ அழகா இருக்கு. அடுத்த மாசமே நீங்க கனடா போறீங்க. ஓகே. இப்படி சாதாரண கேசவனா இருந்த என்ன இவ்வளோ பெரிய கேனையன் ஆக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனையன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிறேன். என்னடா இதெல்லாம்? கொஞ்சம் மேலே பாரு. தோனி சூப்பர் ஸ்டார், ஒபாமா பவர் ஸ்டார். சூப்பர்ல. டோக்கன் நம்பர் 7 8 ரேகா. ரேகான்ற பேருக்குலாம் என்னடா கேடு? நல்ல பேர் தானே, அதெல்லாம் எதுக்கு மாற்ற வருதுங்க இதுங்க? இல்லை சார், நான் தான் சார் ரேகா. ரேகா சார், சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. தாத்தா, நீலாம் பேரை மாற்றி என்ன பண்ண போற? 4 பேரன். உனக்கெல்லாம் பேரை மாற்றி கூப்பிட்டு உனக்கு அது கேட்டு விடிஞ்சிரும். நேம் சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லை, என்னை கொடுத்துட்டு வேற ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ண வந்திருக்கான். அதுவும் பெட்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். நேம் சேஞ்ச் தான். நானும் நேம் சேஞ்ச் தான். சூப்பர் சார். என்னமோ ஒன்னாயிட்டீங்க சார். உங்கள் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. கேட்டான்டா. புரியுது. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். என் பேரு பாவாடை சாமி. முழுசா கூப்பிட்டா சாமி பேர் தான். எங்க முழுசா கூப்பிடுறானுங்க, சுருக்கி பாவாடைன்னு கூப்பிடுறாங்க. என் தொழிலோ கேட்ரிங்க. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா பாவாடை அதை தூக்கி இங்கே வை, பாவாடை இங்கே வந்து தூக்கு அப்படின்றானுங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு சார். அவ்வளோ கூச்சமா? பாவாடையாச்சே. அதான் என் ஃப்ரெண்டு சொன்னார், எங்க உங்கள் பேரை மாற்றிங்களேன் அப்படின்னு. மாத்திரமே அதிர்ஷ்டமான பேராக மாற்றிக்கலாமேன்னு இங்கே வந்தேன். சூப்பர் சார். உங்கள் பேர் சொல்லவே இல்லையா? குஞ்சிதப்பா. ஐயோ, நம்ம பேரோட ரொம்ப மோசமால இருக்கு. இதை சுருக்கி கூப்பிட்டா ரொம்ப அசிங்கமால இருக்கும். சார், எனக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் தான் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா உங்கள் நிலைமை தான் கவலைக்கிடமாக இருக்குது. தம்பிக்கு வயசு என்ன? 27ங்க. 27 வருஷமா இதே பேரோட தான் சுத்துறீங்களா? பின்ன வருஷத்துக்கு ஒரு பேரா சார் வைப்பாங்க. தம்பி, படிச்சிருக்கீங்களா? காலேஜில் பொண்ணுங்கள்லாம் இதே பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களா? இந்த மாதிரி கண்ட தேவாங்கலாம் கலாய்க்கு தான் சார் பெரிய மாற்ற வந்தோம். நீங்கள் என்ன சொல்லலையே? இல்லை சார், கலாச்ச தேவாங்க சொன்னேன். சார், நீங்கள் வைக்க போகிற பேரில் இமீடியட்டாக பெரிய ஆளாயிடும் சார். இம்மிடியட்டா பெரிய ஆளா? ஆமாம் சார். வச்சிடலாம். குஞ்சிதகாந்த். சூப்பர் சார். எப்படி சார் இந்த மாதிரி பேர்லாம் யோசிக்கிறீங்க? சார், எனக்கு லேட்டஸ்டாக ஸ்டைலிஷாக இஷ்ஷில் முடிகிற மாதிரி பேர் வேணும் சார். எப்படி? ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ், அந்த ரேஞ்சில். சுரேஷ், எஸ், குஞ்சேஷ். ஐயோ சார், எனக்கு அந்த இதுவே வேணாம் சார். எது இஷ்யே வேணாமா? அது வேணும் சார். அதுக்கு முன்னாடி இருக்குது வேணாம் சார். அது வேணாம். அப்படின்னா உங்க ஜாதக டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் வேணும். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் 23/5/1985 சார். இதை பார்க்குறேன். இருங்க, கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகணும்ல. ஓப்பன் பண்ணுங்க சார். மச்சான், ஓப்பன் பண்ணணும். பேர் மீட்டர் ஃபேஸ்புக்கில் போட்டுட்றானோ? கொஞ்சம் ஷட்டரை சாத்திட்டுறா. புடிச்சிட்டான்டா தம்பி. நான் சொல்ற நம்பர்ல மட்டும் பேர் வச்சேன்னு வையி, சுக்கரன் உன் முன்னாடி வந்து கை கட்டி. உன் பேரை மாற்றினது மட்டும் பத்தாதுடா, எல்லாத்தையும் மாற்றிடு. உன் வீடு, உன் வேலை, உன் ஏரியா. பீட்டர் சொன்னபடி எல்லாத்தையும் மாற்றினேன். புது ஏரியா, ஹரிஷ், புது பேரு, புது வேலை, கூட துணைக்கி அவன் கடையும் சேர்த்து.
அண்ணா அப்படியே லெஃப்ட் வாண்ணே லெஃப்ட் வாண்ணே லெஃப்ட் வாண்ணே அண்ணா நீ அப்படியே ரைட்டில் வாண்ணே அண்ணா நீ அப்படியே யூ டர்ன் போடு. ஐயோ என்னண்ணே பீட்டர் மேலே மண்ணு விழுந்துருக்கு. ஆ வாரி போட்டதே நீ தானே. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க் பண்ணேன். ஹரிஷ் தம்பி கொஞ்சம் போகும்போது கரண்ட் பில் கட்டிட்டு போப்பா. ஐயோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு ஆண்டி, நாளை கட்டிட்டா. நேரங்கண்ட நேரத்தில் வேலையை காமிக்குது சனியா. ஹரிஷ் தம்பி பைக் ஸ்டார்ட் ஆகலை, பையனை கொஞ்சம் ஸ்கூலில் கொண்டு விட்டுறேன். ஓனர் நான் இந்த பக்கம் போகிறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு, விளையாடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன், டைம் ஆகுது. இல்லைம்மா நம்ம ஹரிஷ் தம்பி தான் கூட்டு போகிறாப்புல. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா கலெக்டர் ஆகிடா. டேய் 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 புளி மூட்டை லாரியில் ஏற்ற வேண்டியதெல்லாம் பைக்கில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஏண்டா ஒழுங்கா உட்கார மாட்டேன். இன்னொரு தடவை பைக்கில் ஏறி கொன்னுறேன் உன்னைய. ஏய் இறங்கி போடா. தம்பி அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? என்ன வண்டி ரெடி ஆகலப்பா, இன்னைக்கு ஒரு நாள் அங்கே உள்ள போப்பா. டேய் அங்கிள் கூட வர மாட்டியாடா? வரமாட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸு சார், வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு. ஸ்கூலுக்கு போக மாடா. பையன் அழுதா வழியில ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்பனும் புள்ளியும் நல்லா கும்கியான மாதிரி இருக்குங்கடா. அங்கிள் ஒழுங்கா அங்கிள். செல்லகுட்டி போகலாண்டி, என்ன அவசரம்? குட் மார்னிங். கீதா மிஸ் வந்துட்டாங்க, நான் போறேன். முட்டை கொண்டா இருறான்ற. மார்னிங். சார் கொஞ்சம் இல்லைங்க சார், கொஞ்சம் பேரண்ட்ஸ் யாரும் உள்ள அலௌடு கிடையாது சார். லோ நான் பேரண்ட்ஸ்லாம் இல்லைங்க, இப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இனிமேல் தான் எல்லாம். யார் வந்தால் என்ன சார், ரூல்ஸ் ஒன்று தான் சார். ஃபீஸ் கட்ட வர்றவங்களும் இல்லை லேட்டாக வரவங்களும் மட்டும் தான் உள்ள விட சொல்லி ஆர்டர். ஓ அங்கிள் நான் ட்ரவுசரே போடல அங்கிள். அதெல்லாம் போகிற வழியில் போட்டுக்கலாம்டா. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல. நாம கொண்டாடுவோம். ஹலோ சார், சார் கிளைண்ட்டு முன்னாடி தான் சார் இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ சார். லேட் ஆயிடுச்சு. கீதா மிஸ் எப்படா அடிப்பாங்களா? என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வர்றோம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார். சாரி கார்த்திக், உள்ளே போய் உட்கார். நல்லா படிக்கணும் என்ன? ஹாய்டா. ஹாய். என்ன ஞாபகம் இல்லைங்களா? சேரிட்டிக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ண வந்திருந்தீங்க. நான் கூட 500 rupees கொடுத்தேன், ரோஸ் கலரில் சட்டை, என் நேமை கூட நைஸ் நேம்னு சொன்னீங்க. ஞாபகம் இல்லைங்களா? ஹரிஷ்ங்க. சாரிங்க, சேரிட்டிக்காக நிறைய பேரை மீட் பண்ணதுனால அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஓ இட்ஸ் ஓகே. கிளாஸ் கேரி ஆன். இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, அப்போல்லாம் சொல்லாமல் அது எப்படா பிரச்சனைனா மட்டும் ஞாபகம் வருது? என்னடா இப்படி சொல்லிட்ட? நட்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஓசியில் வாங்கி குடிக்கிறது. கரெக்ட். போன வருஷம் கூட நீ கேட்காமலே உன்னை கூட்டு போய் பீர் வாங்கி கொடுத்தேன்ல. 2 பீரை வாங்கி கொடுத்துட்டு 2000 தடவை சொல்லி காமிச்சிட்றா நீ. சரி, அந்த பெட்டர் மேட்ச் லைட்டே தான் வேணுமா? ஒரு பீரு தானே கூலிங்காக இருந்துச்சு. சரி சரி, நான் குடிச்சிருந்தேன். பட்டனை திங்காதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஓப்பனரா மூஞ்ச பாரு, ஈமுக்களி மாதிரி கிடே. இன்னமும் தெரிலடா, அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் லைஃப்ல எல்லாமே கரெக்டாக நடக்குது. இதையே தான் நீ ஒவ்வொரு பொண்ணை பார்க்கும்போதும் சொல்ற. இது வேறடா. இப்போ கூட பாரு, ஒரு கூலிங் பேர் தான் இருந்துச்சு, அதுவும் எனக்கே கிடைச்சிருக்கு. அதுவா கிடைக்கல, நீயா புடுங்கி வச்சிருக்க. சரி, அவ பேர் என்ன? கீதா மிஸ். கீதா மிஸ்ஸா? பசங்க எல்லாருமே அவளை அப்படிதான்டா கூப்பிடுறாங்க. பசங்க எல்லாருமே அவளை கூப்பிடுவாங்களா? டேய் டீச்சர்ரா. ஃபோன் நம்பர் வாங்கிட்டியா?
இல்லடா. உன் நம்பர் கொடுத்தியா? என்னடா? அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மாயக்கண்ணாடி சேரன் மாதிரியே இருக்க போற? நம்பர் வாங்குறதெல்லாம் கஷ்டம்டா. ஏன்டா நம்பரை வாங்குறதுலே குறியா இருக்கீங்க? நம்ம நம்பர் கொடுங்க. நம்ம நம்பர் எப்படிடா? உன் நம்பர் உன்னுரிமை. என் தங்கம் என் உரிமை. புரட்சி போராட்டம் நடத்துவோம். ஓனர், நீங்க போயிட்டு வரதுக்குள்ள பெட்ரோல் விலை ஏத்திடுவான். நான் கொண்டு போய் விட்டுறேன் ஓனர். வண்டி பிரச்சனை ஆச்சு, நீ கூட்டு போனேன். இப்பதான் ரெடி ஆயிடுச்சுல, நான் கூட்டு போறேன். உனக்கேம்பா சிரமம்? இதுல என்ன ஓனர் சிரமம்? நான் இந்த பக்கம் போறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு. போற வழி தானே, விட்டுட்டு அப்பா போயிடுறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பாருங்க, அவனே அங்கிளோட வரணும்னு ஆசைப்படுறான். யோ, இன்னைக்கு அவங்க ஸ்கூல் பிரின்சிபலை வர சொல்லிருக்காரியா? நானும் போனியா? வந்திருப்பா. உங்க பையன் 5ல் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான். இப்படி இருந்தா இந்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணுவான்? சார், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான். போக போக சரியாயிருவான் சார். சார், எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு சார். அதை நாங்க காப்பாற்றணும்ல. நானும் எவ்வளோதான் சார் சொல்கிறது. குழந்தைங்கன்னா வீட்டுக்கு வந்தால் கார்ட்டூன் சேனல் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் சமையல் குறி பார்த்துட்டு என்னென்ன சாப்பிட்றன்னு லிஸ்ட்டு போடுறான். எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குற செல்லம் சார். பாருங்கள், உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்க நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் மட்டும் ஆசைப்படுறீங்க. அதுக்கான லெவல்ஸை மெயின்டைன் பண்றது இல்ல. நல்லா இருக்கிறவங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங். வாங்க, உங்க கிளாஸ் டீச்சரே வந்துட்டாங்க பாருங்க. மேடம், நீங்க என்ன பண்றீங்க? இந்த பையனோட சும்மா இருங்க சார். நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பெரிய மனுஷன் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. சாரி சார், இனிமே ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்றேன். பாருங்க, பண்ணி முட்டை. சாரி ஓனர். இந்த வயசுல நல்லா படிச்சா தானே ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். கிளாஸ் டீச்சர் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க? அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. நாம தான் திருக்குறள்ல சொல்லியிருக்க மாதிரி கற்க கசடற கற்பவை காட்டுறதும் பெற்றதும்னு வாழ்ந்து காட்டணும். இட்ஸ் அவர் டியூட்டி. ஸ்கூல்ல படிக்கிறது பிரச்சனையா இருந்தா கிளாஸ் டீச்சர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி டியூஷன் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். இப்படி எதுவுமே பண்ணாம ஸ்கூலுக்கு வந்தோமா போனோமான் இருந்தா அப்புறம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகாது. என்ன கீதா மிஸ், am I right? அட்லீஸ்ட் டவுட்னா கேட்கறது கிளாஸ் டீச்சர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? இவ்வளோ கேட்குறேனே, ஏதாவது பதில் சொல்றானா பாருங்க சார். இது என் கார்டு, பிடிங்க. இதில் என் நம்பர் இருக்கு. அவன் ஒழுங்கா படிக்கலன்னா எனக்கு கால் பண்ணுங்க. எப்போ வேணா கூப்பிடலாம். மேடம், தம்பியை 4 நாள் தான் கொண்டு வந்து விட்டாரு. அதுக்குள்ளே எவ்வளோ பாசம் பாருங்க. ஓனர், என் நம்பர் என் உரிமை. தம்பி, படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்ப்பா. கவலைப்படாதீங்க ஓனர், கார்டு கொடுத்துட்டேன்ல, இனிமே எல்லாம் கரெக்ட் ஆயிரும். எஸ். ஹலோ கீதா மிஸ். ஒரு வேலையா வந்தேன். அப்புறம் பசங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்க? ஏங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன், பண்ணவே இல்லை. இன்னைக்கு காலையில தானே கார்டு கொடுத்தீங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிரச்சனை இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல. யாரா இந்த நேரத்தில்? ஹலோ. ஹாய், நான் தான் கீதா பேசுறேன். ஹலோ, இதான் உங்க நம்பரா? பயங்கர ஃபேன்சியா இருக்குங்க. இல்ல, பக்கத்துல இருக்கிற பிசிஓல இருந்து பேசுறேன். என் போன்ல கொஞ்சம் ப்ராப்ளம். நாளைக்கு காலையில நீங்க ஃப்ரீயா இருந்தா அண்ணா நகர்ல இருக்கிற காஃபி ஷாப்ல நம்ம மீட் பண்ணலாமா? ஐயோ, என்ன இப்படி கேட்டீங்க? நாளைக்கு ஃபுல் டே நான் ஃப்ரீ தாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன். ஓகேங்க, தேங்க்ஸ். பை. பாய்ங்க. ஐயோ, லவ் யூங்க. நானும் தான் உங்களை லவ் பண்றேன். ஐயோ, சாரிங்க. நைட் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்துச்சு. அதான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல பரவாயில்ல, இப்போதான் வந்தேன். டீ சாப்பிட்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கிடையாதுங்க. காஃபி வேணா சொல்லுங்க. நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னு சொன்னீங்க? நான்
மார்க்கெட்டிங்கில் இருக்கேங்க. மந்த்லி 15,000 சேலரி, நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. குட். உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேர்? யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான். ஓ இல்லை, நம்ம 2-3 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. முன்னாடியே பேசிக்கிறது பெட்டர் இல்லை? இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமோன்னு மனசுக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. எப்படியா இருந்தாலும் நான் ஒத்துக்க தானே போறேன். லைஃப் விஷயம் தானே. அது எப்படி கரெக்டா சொன்னீங்க? ஆனா இது என் லைஃப் பத்தி இல்ல, உங்க லைஃப் பத்தி. கிரீட்டிங் கார்டு அண்ட் டைரி மில்க் ரோஸ். நான் எல்ஐசியில் ஏஜென்ட்டாக இருக்கேன். டீச்சிங் ப்ரொஃபஷனோட சேர்த்து இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு பாலிசி எடுத்துக்கிறீங்களா ப்ளீஸ் ஹரிஷ்? சரி, அப்புறம் என்னாச்சு? எப்படியோ அவளே உனக்கு பாலிசிங்கிற ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துட்டா. அதில் ஒன்றை மாதிரியே ஏமாந்து ஒருத்தனை சேர்த்து விட்டு இப்படியே உன் லவ் டெவலப் பண்ணிக்க. இப்படி மிளகா இருக்குதுன்னு கற்றுக் கொடுத்தா நம்ம தள்ளிருந்து ஆரம்பிக்கிறேன். சார் பில் சார். பில் பே பண்றா? ஏன் அது ஃபாரின் மூவி இல்ல? காசு இல்லை, ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துக்கிறீங்க. அப்புறம் சொல்லி நேகிற வந்து நேகிற என் தலைவன் உயிரோட உனக்கு வேலை முக்கியமா போச்சா? அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சிருவேன். ஏய் அங்கே உங்க தலைவர் செத்த கூட சேர்ந்து நீங்களும் சாக வேண்டியதானடா. ஏன்டா எங்க உயிரை வாங்குறீங்க? ஏய் என்ன சொன்ன? நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. தலைவருக்காக நாம உயிரையே கொடுக்கணும்னு சொல்ல வந்தேன். இதோ இரு வரேன். நீங்க பொறுமையா பெட்ரோல் போட்டு வாங்கண்ணே. ஹாய் டீச்சர். என்னங்க இந்த பக்கம்? ஸ்கூலுக்கு போலையா? இல்லைங்க, செயின்ட் மைக்கேல்ஸில் 9 மணிக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. எக்ஸாமா? ஸ்டூடெண்ட்ஸ் தானே எக்ஸாம் எழுதுவாங்க. டீச்சர் நீ என்னங்க? எம்ஏ கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ஃபைனல் எக்ஸாம். மணி இப்போவே 8 ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. போச்சு, நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு படிச்சது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நான் கூட்டு போறேன், வரீங்களா? எப்படிங்க முடியும்? கழகத்தின் போர்வாளே, இயக்கத்தின் தேர்காலே, உன்னை அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நீ செய்த உதவிகள் பல. மொத்தத்தில் நீ ஒரு பழைய பட்டு புடவைங்க, பழைய பட்டு வேஷ்டிங்க, பழைய பட்டு பாவாடை, பழைய பட்டு ஏதாவது பண்ணுனே சார். ஆஃப் பண்ண முடியல, வண்டி தான் நிறுத்தணும். வேணா அப்படியே மேலே பேசிக்கங்க. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. அண்ணனின் தர்மம் என்ன, நியாயம் என்ன? ஓகே போ போ போ. கவலைப்படாதீர்கள், அதை அண்ணனுக்கு பொருத்தி அழகு பாருங்கள். எக்ஸாம்க்கு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க என்னங்க அன்னைக்கு பார்த்தா டொனேஷன் வந்தீங்க, அப்புறம் டீச்சர், அதுக்கப்புறம் எல்ஐசி ஏஜென்ட், நீங்க இப்போ எம்ஏ, இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி? சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டார். நானும் அம்மா மட்டும்தான், மிடில் கிளாஸ். ஸோ லைஃப்பில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணுறதில்ல. எம்ஏ முடிச்சுட்டு ஒரு பெரிய வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் இன்னும் படிக்கணும், இது மாதிரி நிறைய. ஸோ நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? நான் அப்படியே பைக் எடுத்துகிட்டு டம் டம் பிரியாணி சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுவேங்க. நான் அதை பற்றி கேட்கலங்க. லைஃப்பில் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க? என்னங்க அன்றைக்கி எல்ஐசி பாலிசி எடுக்கும்போது இனிமேல் லைஃப் லாங் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பர் பிளான் நீங்கள் இப்போ எப்படி கேட்குறீங்க? சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட்ங்க. ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பலமுறை வாங்கி சாப்பிடுவீங்க.
சொல்லுங்க, என்ன விஷயம்? எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அண்ட் நல்ல வேளை நீங்கள் டயத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்க. அதான் தேங்க்ஸ் சொல்லான்னு. என்னங்க இதுக்கு போய், அதான் அப்பயே சொல்லிட்டீங்களே. ஆனாலும் சொல்லணும்னு தோணுச்சு. இதான் என் நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ ஹரிஷ். ஹலோ, சேவ் பண்ணிட்டேங்க. அந்த பக்கமாக வந்தால் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா. அவள் வீட்டுக்கு போகிறதுக்காகவே அந்த பக்கம் போனேன். அம்மா சாரிண்ணா. கொய்யால. குளிக்கும் போதே துணியை தோச்சு போட்டுட்டு குளியடின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன்ல. நீ வீட்ல சும்மா தானே இருக்க, தோச்சு போடலாம்ல. இப்ப தோச்சு போட்டுருவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யார் செய்வா உனக்கு? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் கட்டிக்க போறவன் எனக்காக எல்லாமே செய்வான். ஆமாண்டி, உனக்குன்னு ஒரு இழுச்சுவான் பிறந்து உன்னை தேடிட்டு வருவான். இனிமையா பொறுக்க போறான், எப்பவோ பிறந்திருப்பான், என்ன தேடி வருவான் பாரு. ஹாய் அம்மா. அதுக்குள்ள வந்துட்டானா? ஆனந்த விகடன். உட்காருங்களேன். மா எவருமா? நான் சொன்னேன்ல எக்ஸாம் போறதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னேன்லம்மா. வணக்கம் ஆண்டி.